இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு குட் ஃப்ரைடே பற்றி நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறோம். சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செஞ்சார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் சிலுவையில் ஒருத்தர் ரொம்ப கொடுமையான முறையில் நம்முடைய பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் அவர் தன்னுடைய உயிரை விட்டுருக்காரு. இதை எப்படி நம்ம நல்லதுன்னு சொல்ல முடியும்? இதை ஏன் நம்ம குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறோம்? மக்கள் கூட நிறைய பேர் கேட்குறாங்க, இதை ஏங்க நீங்கள் குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறீங்க? இதில் நல்லது எதுவுமே இல்லையே, அவர் உயிரை விட்டுருக்காரு அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்பாங்க. இதை பற்றி நம்ம புரிஞ்சிக்க நம்ம ஆதியாகமம் புஸ்தகத்தை பார்க்கணும். ஆதியிலே தேவன் இந்த பூமியை படைக்கும் போது எல்லாவற்றையுமே படைக்கிறாரு. செடி, கொடி, பூமி, கடல், வானம் எல்லாத்தையுமே படைச்சிட்டு அவர் என்ன சொல்கிறாரு? தேவன் நல்லது என்று கண்டார், அதை புகழ்ந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த நல்லதுங்கிற ஒரு வார்த்தையை தேவன் தான் முதல்ல பயன்படுத்தி இருக்காரு. தேவன் எல்லாத்தையுமே நல்லா தான் படைச்சிருந்தாரு. ஆனால் அதற்கு பிறகு அதில் பாவம் வந்துருச்சு. அந்த பாவம் இந்த நல்லது எல்லாத்தையுமே அழிச்சிருச்சு. மனுஷன் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் கூட திரும்ப அதை நல்லதாக மாற்ற முடியலை. அதனால் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கிறாரு. எல்லாமே மாறணும், அந்த நோக்கத்தில் தான் இயேசு பூமிக்கு வந்தார். இது சிலுவையில் தான் தொடங்குது. சிலுவையில் அவர் நமக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்து இந்த பாவம் மாற அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த தியாகத்தை நினைவு கூறும் விதமாக தான் நம்ம குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்கிறோம். எனக்காகவும் உங்களுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரையே நமக்காக தியாகம் செய்திருக்கிறார். இதன் மூலமாக அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை தான் நம்ம குட் ஃப்ரைடே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு சாட்சியை பார்க்க போகிறோம். சித்தார்த் அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். இவங்களுக்குடைய வாழ்க்கையில் போதை பழக்கம் இருந்திருக்கு, பண பிரச்சனை இருந்திருக்கு, இருள் நிறைந்த இவங்க வாழ்க்கையில் ஒரு குட் ஃப்ரைடேயில் அன்னைக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஒரு புதிய வாழ்க்கையை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. எப்படி அவங்க அதை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். எனக்கு இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே சிகரெட் பிடிக்கிறவங்களாகவும் மது அருந்துறவங்களாகவும் தான் இருந்தாங்க. நாங்கள் தப்பு செஞ்சுட்டு இருக்கோங்கிற உணர்வே எங்களுக்கு வந்தது கிடையாது. தன்னுடைய போதை பழக்கத்தின் அடிமைத்தனத்தால் சித்தார்த் தன்னை மட்டுமே அல்லாத முழு குடும்பத்திற்கும் தீமையை வருவித்துக் கொண்டு இருந்தார். நான் மது அருந்தினதுக்கு அப்புறம் தான் நிறைய சண்டைகளை செஞ்சிருக்கேன். சில நேரம் நைட்டு மது அருந்திட்டு சண்டைக்கு போறதுண்டு. தங்களோட மகன் சிகரெட் பிடிக்கிறான், மது அருந்துறாங்கிறது எங்க அம்மா அப்பாவுக்கு தெரிய வந்தது. அவங்க ரொம்ப சாதுவானவங்களா இருந்ததுனால அவங்களால என்ன எதுவும் சொல்ல முடியல. சித்தார்த் மற்றும் அவருடைய குடும்பம் அவருடைய சகோதரர் வாங்கின கடனின் காரணமாக மிகவும் கடினமான பொருளாதார பிரச்சனையில் இருந்தார்கள். என் சகோதரன் நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கான்னு எங்களுக்கு தெரிய வந்தது. எங்க அப்பா கிட்ட இருந்த எல்லா பணமும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச அந்த 15 லட்சம் ரூபாய் சேமிப்பு பணத்தை அவங்க தந்துட்டாங்க. வீட்டில் இருந்த நகைகள் எல்லாத்தையுமே தந்துட்டாங்க. இந்த நேரத்தில் சித்தார்த் தன்னுடைய இந்த உறவில் இருந்து வெளியே வந்தார். அதன் காரணமாக இன்னும் அவர் அதிகமாக போதை பழக்கத்துக்கு அடிமையானார். என்னோட வீடும் போயிடுச்சு, என்ன திருமணம் பண்றதா இருந்தவளும் போயிட்டா. இதை நினைச்சு நான் ரொம்ப மது குடிச்சதுனால என்ன 3 தடவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. என் வீட்டில் இருந்தவங்க என்ன வித்தியாசமான பார்வையில பார்த்தாங்க. என் சகோதரியோட கணவர் அப்புறம் 2 பசங்களும் வீட்டையே நாசமாக்கிட்டாங்க. அவங்க தன்னோட அம்மா அப்பாவோட ரத்தத்தை குடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இப்படி நிறைய வார்த்தைகள் என்ன நோக்கி வந்துச்சு. அப்பதான் தனியா போய் அழுதுட்டு இருப்பேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சித்தார்த்தின் மோசமான நிலையை பார்த்து அவருடைய ஆண்டி சர்ச்சுக்கு வரும்படி அவருக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார். நான் அப்ப சர்ச்சுக்கு போனேன். சர்ச்சில் நான் பார்த்தப்ப அங்கிருந்த பாஸ்டர் எல்லாருக்காகவும் கைகளை வச்சு அவங்க ஜெபம் செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னோட முறை வந்தப்ப நான் அவங்களுக்கு முன்னாடி முழங்கால் போட்டேன். அவங்க எனக்காக ஜெபம் பண்ண என் மேல கை வச்சப்ப அவங்க சொன்ன முதல் வார்த்தை, என் கை ரொம்ப வலிக்குது, நீ ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்கி இருக்க, பெரிய கஷ்டத்துல சிக்கி இருக்க, உன் வாழ்க்கை முடிய போகுது, உன்னை காப்பாத்த இயேசுதான் இருக்காருன்னு சொன்னாங்க. ஒரு குட் ஃப்ரைடே ஆராதனையில் சித்தார்த் சர்ச்சில் ஒரு விஷயத்தை கேட்டார். அது அவருடைய வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றிவிட்டது. அன்னைக்கு நான் அந்த 7 வார்த்தைகளை கேட்டப்ப நான் ரொம்பவே திகச்சு போயிட்டேன். என்னோட
பாவங்களுக்காக தன் உயிரை தந்த இந்த கடவுள் யாரு? எனக்காக சாட்டையடி வாங்கின இவர் யாரு? இந்த உலகம் என்ன கைவிட்டுருச்சு, இந்த இயேசு யாரு? அன்றைக்கு இரவு இயேசுவின் வாழ்க்கையை பற்றிய ஒரு படத்தை பார்த்தார். அது அவருக்குள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அன்னைக்கு நான் படம் பார்த்துட்டு இருந்தப்ப அந்த நைட் ரொம்பவே நான் அழுதேன். இயேசுவை அடிக்கிறப்ப நான் அழுதுட்டு இருந்தேன். இயேசு மேல துப்புனப்ப நான் அழுதுட்டு இருந்தேன். இயேசுவை சிலுவையில் அடிக்கிறப்ப நான் அழுதுட்டு இருந்தேன். நான் இயேசு கிட்ட, யாருன்னே தெரியாத இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு வாக்கு தந்தேன். ஏன்னா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இன்னையில இருந்து நான் சிகரெட்டும் பிடிக்க மாட்டேன், மதுவும் குடிக்க மாட்டேன்னு இயேசு கிறிஸ்துக்கு நான் வாக்கு கொடுத்தேன். சித்தார்த் தொடர்ந்து பைபிள் வாசிக்க இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அன்பை உணரத் தொடங்கினார். நான் யோவான்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு யோவான் 3:16 எழுதியிருக்கு. இதை நான் எனக்கு சொந்தமாக்கிக்கிட்டேன். சித்தார்த் தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்த போது அவர் தான் இழந்து போன வாழ்க்கையை திரும்ப பெற்றுக் கொண்டார். என் வாழ்க்கைய பார்த்துட்டு முதல்ல எங்க அம்மா தான் மாறினாங்க. இவ்வளவு மோசமான பையன் எப்படி திருந்தினான்னு சொன்னாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர்னு அவங்களும் கூட நம்ப தொடங்கினாங்க. கடன்காரங்களுக்கு கடன் அடைக்க நாங்க விற்கணும்னு நினைச்ச வீடு விற்கிறதுல இருந்து தப்பிச்சது. எங்களுக்கு நஷ்டமான எல்லா பணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தேவன் எங்களுக்கே திருப்பி தந்துட்டாரு. இன்றைக்கு சித்தார்த்துக்கு திருமணமாகி அவருக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர் தன்னுடைய வாழ்க்கைக்காக ஆண்டவருக்கே எல்லா மகிமையையும் தருகிறார். ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். அதாவது தேவன் இல்லைன்னா நான் உயிரோட இருந்திருக்கவே மாட்டேன். எல்லா விஷயங்களுக்காகவும் எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். நல்ல வீட்டுக்காக, நல்ல மனைவிக்காக, அழகான 2 பிள்ளைகளுக்காக, என்னோட தாயாருக்காக, என்னோட எல்லா குடும்பத்தினருக்காகவும், தேவன் எனக்கு தந்திருக்கிற சர்ச்சுக்காகவும் நான் நன்றி சொல்ல விரும்புறேன். உண்மையா தேவன் எனக்கு நல்ல மக்களை தந்திருக்காரு. ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் இன்னைக்கு நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். நன்றி சித்தார்த், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. சித்தார்த்துடைய சாட்சியை பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சது மேலே அவர் நம்பிக்கை வைத்தபோது அவர் ஒரு புது நபராக மாறியதை நம்மளால் பார்க்க முடியுது. இதே மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மாற்றம் வரும். இயேசு நமக்காக செஞ்ச தியாகத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால தான் இதை குட் ஃப்ரைடே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இயேசுவை சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி யூதயா நாட்டின் கவர்னர் பிலாத்து இயேசுவுக்கு எதிராக இருந்த வழக்கை விசாரிச்சாரு. இயேசு கிட்ட அவர் விசாரணை செஞ்சபோது அவர் சொன்ன பதில்களை கேட்டு பிலாத்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு. அது மட்டும் இல்லை, இவர் மேலே பொய்யா குற்றம் சாட்டின இஸ்ரவேலருடைய தலைவர்கள் அங்கே நின்றுகிட்டு இருந்தாங்க. இந்த மனுஷன் மேலே எந்த தப்புமே இல்லையே, இவர் மேலே குற்றம் சாட்டுவதற்கு எந்த குற்றமும் இல்லையே அப்படிங்கிறத பிலாத்து சொல்கிறாரு. இதையே தான் யோவான் ஸ்நானகனும் இயேசுவை பார்த்து சொல்கிறாரு. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு அவர் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நம்முடைய ஆண்டவர் இப்படி தான் இருக்கார். அதனால தான் இந்த குட் ஃப்ரைடே நாளில் நம்ம அவருக்கு நன்றி சொல்கிறோம். இன்னொரு நோக்கமும் இருக்குது. பைபிள்லேருந்து அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 பேதுரு 2:21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இயேசுவுடைய தியாகத்துக்கு நம்ம நன்றி உள்ளவங்களாக இருக்கோம். அது மட்டும் இல்லை, சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, நம்முடைய காயங்களையும் கூட அவர் ஏற்றார், சுமந்து கொண்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது அவர் நமக்கு ஒரு முன் மாதிரியை வைத்து போனார். அவரை நாம் பின்பற்ற வேண்டும், அவரை போலவே நாம் இருக்க வேண்டும், பாவங்களுக்கு விலகி இருக்க வேண்டும், மற்றவங்களை நேசிக்கணும், மற்றவங்களை நாமும் கூட மன்னிக்கணும், அவரை போலவே நாமும் வாழ வேண்டும். அதுதான் அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. இந்த குட் ஃப்ரைடே நாளில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும், அவர் காட்டுற வழியில் நடக்கணும் அப்படின்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மட்டும் இல்லை, மனுஷன் பாவம் செஞ்சதுனால மனிதனுக்கும் தேவனுக்குமான உறவு முறிஞ்சு போச்சு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உறவை மீண்டும் புதுப்பிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். இதன் மூலமாக நமக்கும் தேவனுக்குமான உறவு மறுபடியும் இணைக்கப்பட்டிருக்கு. நாமும் இந்த அன்பை வெளிப்படுத்துவோம்.
அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ஆல் இண்டியா ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ப்ரேயர் லைனில் சோஃபியா மற்றும் ரெவரண்ட் பினாய் பாலன் அவங்க நமக்காக ஜெபிக்க இருக்கிறாங்க. இடைவேளைக்கு பிறகு ஒரு புதிய வாழ்க்கை பார்வையாளர்கள், இன்னைக்கே நீங்க ஒரு புதிய வாழ்க்கை குடும்பத்துல இணையறதுக்காக உங்களை வரவேற்கிறோம். நீங்க ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியை டிவி மற்றும் டிஜிட்டல் தளம் மூலமா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் கொண்டு போங்க. அப்படி நீங்க செய்யறதுக்காக ஒவ்வொரு மாசமும் நீங்க 50 ரூபாய் பங்களிப்பா தரலாம். உங்களோட பங்களிப்பை எங்களுக்கு தர்றதுக்கு நீங்க திரையில தெரிகிற QR கோடை ஸ்கேன் செஞ்சு இன்னைக்கே ஒரு புதிய வாழ்க்கை குடும்பத்துல நீங்களும் இணையுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு குட் ஃப்ரைடே. ஆண்டவர் நமக்காக சிலுவையில் உயிர் தியாகம் செய்ததை நம்ம இப்போ நினைவு கூறும் விதமாக இது குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்முடைய ப்ரேயர் லைனில் சோஃபியா மற்றும் ரெவரண்ட் பினாய் பாலன் அவங்க நமக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ண போகிறாங்க. வாங்க நாமும் சேர்ந்து ஜெபிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம உறவுகளுக்காக ஜெபம் பண்ண போறோம். அதனால நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப நாம ரெவரண்ட் பினாய் பாலன் அவர்களை சந்திக்கலாம். கைட் ஆஃப் சென்டர் ஃபார் தியாலஜி அண்ட் லீடர்ஷிப் அகாடமியோட டீனா இருக்காரு. அதோட அவங்க பல பொறுப்புகளையும் நிர்வகிக்கிறாங்க. தந்தையா இருக்காரு, ஆசிரியரா இருக்காரு, மேலும் ஒரு கணவரா இருக்காரு. வெல்கம் பாஸ்டர். நன்றி சோஃபியா. உறவுகள் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. மனிதன் ஒரு சமூக விலங்குன்னு ஒரு சமூக விஞ்ஞானி சொன்னாரு. பைபிள்லையும் கூட நாம் இதை பார்க்கலாம். தேவன் கூட நமக்கு இருக்கிற மேல் நோக்கிய உறவு அது சரியா இருக்கணும். அதோட மத்தவங்க கூட நமக்கு இருக்கிற இந்த இணையான உறவும் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு பைபிள் நமக்கு போதிக்குது. அதை நம்ம பின்பற்றி ஆகணும். அப்ப பாஸ்டர், மத்தவங்க கூட இருக்கிற உறவை எப்படி நம்ம வலுப்படுத்த முடியும்? தயவு செஞ்சு அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம வாழ்க்கை பல உறவுகளோடு இணைந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா தாய் தந்தை கூட நம்ம உறவு இருக்கு. அதுக்கப்புறம் சகோதர சகோதரிகள் கூட நம்ம உறவு இருக்கு. அப்புறம் நண்பர்கள் கூட நமக்கு உறவு இருக்கு. கணவன் மனைவிக்கு நடுவுல உறவு இருக்கு. பிள்ளைகள் கூட உறவு இருக்கு. நாம் இருக்கிற சமுதாயத்துல பல உறவுகளோட சாம்ராஜ்யத்தால நாம சூழப்பட்டிருக்கோம். நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற உறவுகள் கூட அதிகமான நேரம் செலவு பண்றது ரொம்ப அவசியங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா, நம்ம உறவு புதுசா இருக்கிறப்போ, அப்பதான் தொடங்கி இருக்கிறப்போ அவங்க கூட நாம ரொம்ப நேரம் செலவு பண்ணுவோம். அவங்க கூட நிறைய பேசுவோம், கலந்துரையாடுவோம். தொடர்பு கொள்ளுதல் உறவுகளுக்கு ஆக்சிஜனா இருக்குன்னு ஒருத்தர் ரொம்ப சரியா சொல்லியிருக்கிறாரு. தொடர்பு கொள்ளுதல் குறையிறப்ப, பேச்சுவார்த்தைகள் குறையிறப்ப, அவங்க கூட நேரம் செலவு பண்ணாம இருக்கிறப்ப அந்த உறவு இறந்து போன மாதிரி இருக்கும். அதனால இந்த உறவுகளுக்கு நேரம் தர்றதும், அவங்க கூட நேரம் செலவு பண்றதும், அவங்க கூட கலந்துரையாடுறதும் ரொம்ப அவசியமான ஒண்ணு. அப்பதான் நாமளும் நமக்கு இருக்கிற அந்த உறவுல முன்னேற முடியும். அதுல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பார்க்க முடியும். சரிதான் பாஸ்டர். பார்வையாளர்களுக்கு இருக்கிற எல்லா உறவுகளும் நல்லா வலுவடைய நாம ஜெபம் பண்ணலாம். பாஸ்டர், பண்ணலாமா? கண்டிப்பா. சேர்ந்து இந்த விஷயத்துக்காக நாம இப்போ ஜெபம் பண்ணலாம் வாங்க. அன்பின் ஆண்டவரே, நீங்க எங்களை தனியா வைக்காம ஒரு சமுதாயத்துல ரொம்பவே அர்த்தமுள்ள நிறைய உறவுகளுக்கு நடுவுல எங்களை வச்சுக்கிறதுக்காக நாங்க உங்களுக்கு நன்றி சொல்றோம். எங்களை நீங்க இணைச்சு வச்சிருக்கிற ஒவ்வொரு உறவுகளுக்காக நாங்க நன்றி சொல்றோம். ஆண்டவரே, இப்ப நாங்க எங்க பார்வையாளர்களுக்காக ஜெபம் பண்றோம். ஒருவேளை அவங்க உறவுகள்ல ஏதாவது விரிசல்கள் வந்திருக்கும்னா, இல்ல மன வருத்தங்கள் இருக்கும்னா, இல்ல ஏதாவது பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருப்பாங்கன்னா, மறுபடியும் அவங்க வளர்ந்து பெருக அவங்களுக்கு இருக்கிற உறவுகள் மூலமா உங்களை மகிமைப்படுத்த ஆண்டவரே, நீங்க உங்க கிருபையின் மூலமா, நீங்க உங்க இரக்கத்தின் மூலமா அவங்களோட உறவுகளை நீங்க சரி பண்ண நான் ஜெபம் பண்றேன். நீங்க எங்களை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. நீங்க எங்களை இணைந்திருக்கிற உறவுகளை நல்ல விதத்துல கொண்டு போக, மத்தவங்க கூட எங்களால எப்படி நேரம் செலவு பண்ண முடியும், மத்தவங்கள நாங்க எப்படி புரிஞ்சுக்க முடியும், மத்தவங்களுக்கு எப்படி முக்கியத்துவம் தர முடியுங்கிறத எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. நாங்க உங்களை முழுமையா நம்பிக்கிட்டு இருக்கோம். எல்லா துதி கன மகிமை நாங்க உங்களுக்கே தர்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். ஆமென். ஆமென். நீங்க கூட ஜெபம் பண்ணதுக்கு நன்றி பாஸ்டர். நண்பர்களே, நீங்க தனியா இல்ல. உறவுகளை வலுப்படுத்துறதுக்காக நீங்க கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க. சிபிஎன் பிரேயர் லைன் நம்பர்
9910401010ல எங்களுக்கு கால் பண்ணுங்க, இல்லனா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்க பிரார்த்தனை என்னன்னு எங்க கிட்ட சொல்லுங்க. நாங்களும் உங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நாம சந்திச்சு வாழ்க்கை துணைக்காக காத்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் நாம ஜெபம் பண்ணுவோம். ஒரு புதிய வாழ்க்கை டிவி நிகழ்ச்சிக்கு இந்த வருஷம் 20 வருஷங்கள் முடியுது. நீங்க எங்களுக்கு தர ஒத்துழைப்புக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எங்களோட ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியை தொடர்ந்து எங்க ஹோஸ்டோட பாருங்க. இப்ப நாங்க கிளம்புறோம். பாய், டேக் கேர். காட் bless you. நன்றி சோஃபியா மற்றும் ரெவரண்ட் பினாய் பாலன். நீங்க எங்களுக்காக ஸ்பெஷலா ப்ரேயர் பண்ணீங்க. மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. தேவனிடத்தில் நம்முடைய உறவு சரியா இருக்கும்போது நம்முடைய மற்ற உறவுகள் பலப்படும். தேவனுடைய மகிமையை நம்மளால பார்க்க முடியும். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு நீங்க உங்க உறவுகள்ல அழுத்தம், விரிசல் அல்லது வலியை உணர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா இந்த சூழ்நிலையை ஜெபம் மூலமா மாத்தலாம். சிபிஎன் பிரேயர் லைன் லைவ் மூலமா ஜெபம் பண்ணி on 12th and 22nd April at 3 PM on CBN India YouTube channel. இந்த லைவ் ஜெபத்துல நீங்க கண்டிப்பா எங்க கூட கலந்துக்கிட்டு எங்க கூட நீங்களும் ஜெபம் பண்ணணும். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு குட் ஃப்ரைடே. நமக்காக சிலுவையில் உயிர் தந்த இயேசுவுக்காக நம்ம இன்னைக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம். நமக்கு நித்திய ஜீவனை தருவதற்காக தேவன் தன்னுடைய ஒரே பெயரான குமாரனை நமக்காக தந்திருக்கிறார். இது ஒரு ஸ்பெஷலான நாள். இந்த நாளில் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறார். ஒருவேளை இயேசுவை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா தயங்காமல் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். நாங்கள் இயேசுவை குறித்தும் இயேசுடைய அன்பு குறித்தும் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். இப்போது நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்க இருக்கிறோம். நன்றி வெள்ளியை பகுதியில் நீங்கள் அனுப்பி இருக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வந்திருக்கக்கூடிய முதல் மெசேஜ்: ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குழந்தை வளர்ப்பு தொடருக்காக சிபிஎன் குழுவிற்கு நன்றி. மேலும் ஒவ்வொரு எபிசோடும் மிகவும் ஆசீர்வாதமாகவும் உத்வேகம் தருகிறதாகவும் இருந்தது. உங்க மெசேஜுக்காக மிக்க நன்றி. இதன் மூலமா நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க, அதை நாங்கள் தெரிந்து கொள்ளும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்க. உங்க நண்பர்களுக்கும் நீங்க அறிமுகம் செஞ்சு வைங்க. வந்திருக்கக்கூடிய 2வது மெசேஜை வாசிக்கிறேன். தேவன் நம்மை ஞானம், அறிவு மற்றும் தன்னுடைய புத்தியால் நிரப்புவதற்காக தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவருக்கு நன்றி. உத்வேகம் தரும் பிரசங்கங்களுக்காகவும் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய உண்மை சாட்சிகளுக்காகவும் நன்றி. தேவன் முழு சிபிஎன் குழுவையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. உங்க மெசேஜுக்கு மிக்க நன்றி. சாட்சிகள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது, உங்களை மாற்றுது. அதை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இதே மாதிரி உங்ககிட்டையும் கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்லையும் பதிவு பண்ணலாம். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. நம்ம இயேசு மேல நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தை, ஒரு பாக்கியத்தை நமக்கு தருகிறார். இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்காரு. அதனால இன்னைக்கு நீங்க அவரை ஏத்துக்கோங்க. இன்றைக்கு ரட்சிப்பின் நாள் அப்படின்னு பைபிள் வசனம் நமக்கு சொல்லுது. அதனால இன்றைக்கு உங்களுடைய ரட்சிப்பின் நாளாக இருக்க நாங்க ஜெபிக்கிறோம். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்த்து நாம் ஆசீர்வாதத்தை பெறுவோம்.
बसते रहे। प्यासा मसीहा चला, प्यासा मसीहा चला, सूखी है उसकी जुबान, गुमसुम है चुप चुप मसीह मेहरबान, गुमसुम है चुप चुप मसीह मेहरबान। चल दिया जब कारवां, चल दिया जब कारवां, होकर लगी गिरफ्तार, सूली संभल ना सकी, होकर लगी गिरफ्तार, सूली संभल ना सकी। माँ दूर से देखो, रोती बिलकती रही। माँ दूर से देखो, रोती बिलकती रही। देने को सूली पे अपनी जान, गुमसुम है चुप चुप मसीह मेहरबान, गुमसुम है चुप चुप मसीह मेहरबान। चल दिया जब कारवां, चल देखा कांटों का तार, लहू टपकता रहा, फिर भी मसीहा की आंखों से प्यार छलकता रहा, फिर भी मसीहा की आंखों से प्यार छलकता रहा। माफ कर इनको खुदावन, माफ कर इनको खुदावन, बोला यीशु बदगुमान, गुमसुम है चुप चुप मसीह मेहरबान, गुमसुम है चुप चुप मसीह मेहरबान। இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சித்தார்த் அவங்களுடைய சாட்சியை பார்த்தோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் எதற்காக தன்னுடைய உயிரை தந்தார் அப்படின்னு அவர் தெரிந்து கொண்ட போது சித்தார்த்துடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இதே மாற்றம் உங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக தான் சிலுவையில் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதை தான் நம்ம ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடுறோம். இன்னைக்கு பரலோக பிதாவின் வலது பாரசத்தில் அவர் வீற்றிருக்கிறார். நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறார். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்கள் அனைவருக்கும் குட் ஃப்ரைடே மற்றும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதோடு நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.